உன் வயசு என்ன ஆகுது? பேத்திங்க மாதிரி நினைச்சு பாதுகாக்க வேண்டிய நீயே இப்படி குழந்தைங்க கிட்ட நடந்துக்கலாமா? உன்னையெல்லாம் என ஆத்திரத்தில் கொந்தளிக்கும் அளவுக்கு சிசிடிவியில் சிக்கிய அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியின் கொடூர செயல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை முகப்பேர் அடுத்த நுளம்பூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர்தான் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 53 வயது பழனி. இந்த நிலையில்தான் காலை நேரத்தில் அந்த குடியிருப்பில் உள்ள விளையாட்டு திடலில் 7 வயது மற்றும் 9 வயது மதிக்கத்தக்க 2 சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். வெளியில் இருந்து ஆபத்துகள் உள்ளே வந்தால் பாதுகாக்க வேண்டிய காவலாளி பழனியோ சிறுமிகளிடமே அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அதாவது சிறுமிகளிடம் பழனி நைஸாக பேச்சு கொடுக்க, நம்ம செக்யூரிட்டி தாத்தாதானே என அந்த சிறுமிகளும் நம்பி பேச, அதனை பயன்படுத்திக் கொண்ட பழனி அவர்களிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமிகளின் பெற்றோர்கள் அங்கிருந்த சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்த போது பழனி அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. இது குறித்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பழனி மீது சிறுமிகளின் பெற்றோர் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அவர் அந்த சிறுமிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். வக்கிர புத்தியால் தன்னுடைய வருமானத்தை நம்பியிருந்த தனது குடும்பத்தை நடு தெருவில் விட்டுவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார் 53 வயது பழனி. அதாவது குழந்தைகளிடம் அத்துமீறுவது என்பது சாதாரண குற்றம் அல்ல, அது சமூகத்திற்கு எதிரான மாபெரும் குற்றம். ஒரு குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது அக்குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பாதிக்கக்கூடிய மிக கொடிய குற்றமாகும். இதுபோன்று வக்கிர புத்தி எட்டி பார்க்கும் போது ஒரு நிமிடம் அந்த குற்றத்தின் விளைவுகள் எப்படி இருக்கும், அதற்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் என்று யோசித்தால் இப்படி செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் பெற்றோர்களும் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்களும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.